எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். மின்சாரம், காந்தம். இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சின்ன தீப்பொறியில ஆரம்பிச்சு நம்ம உலகத்தையே இயக்குற பெரிய மோட்டார் வரைக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான தொடர்பை தான் நாம இன்னைக்கு தோண்டி எடுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா ஒரு தற்செயலான நிகழ்வுல தான். வருஷம் 1820. ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓர்ஸ்டட்னு ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ தற்செயலா கரண்ட் போற ஒரு வயருக்கு பக்கத்துல இருந்த காம்பஸோட முள் லேசா அசையறத பாக்குறாரு. சும்மா ஒரு சின்ன அசைவு தான். ஆனா அந்த ஒரு சின்ன அசைவு இயற்பியல் உலகத்தையே புரட்டி போட போகுதுன்னு அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுதான் திருப்புமுனை. ஓர்ஸ்டெட் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு. அது என்னன்னா, நகர்ற சார்ஜஸ், அதாவது கரண்ட், தன்னை சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்குதுன்னு சொன்னாரு. இதுதான் எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னட்டிசத்துக்கும் நடுவுல இருந்த முதல் உறுதியான ஒரு பாலம். சோ இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. சாதாரணமா கரண்ட் போற ஒரு கம்பி எப்படிங்க ஒரு காந்த மாதிரி வேலை செய்ய முடியும்? இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த ரகசியமான விதி என்ன? வாங்க அதை இப்ப நாம கண்டுபிடிக்கலாம். இந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்குள்ள நகர்ந்து போற ஒரு சார்ஜ் மேல எப்படி ஒரு விசைய செலுத்துதுன்னு பார்க்கணும். ஆனா இது நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா தள்ளுறதோ இழுக்கிறதோ இல்ல. இது கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த விசைய விளக்குற ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அதாவது ஒரு சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது ரெண்டுக்குள்ளேயும் போகும்போது அது மொத்தமா எவ்வளவு விசைய உணருதுங்கிறத சொல்றது தான் இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ். இப்போதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற மேக்னெட்டிக் பார்ட்டை மட்டும் பாருங்க. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மாதிரி இல்லாம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒரு சார்ஜ் நகரும் போது மட்டும்தான் வேலை செய்யும். ஆமாங்க, மோஷன், இயக்கம் தான் இங்க ஹீரோ. இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் முன்னாடியோ பின்னாடியோ தள்ளாது. அது எப்பவுமே சைட்ல தான் தள்ளும். அதாவது சார்ஜ் போற திசைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ரெண்டுக்குமே செங்குத்தா பெர்பெண்டிகுலரா தான் இந்த விசை இருக்கும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. அதுதான் ரைட் ஹேண்ட் ரூல். சரி, இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட கேரக்டரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல சார்ஜ் சும்மா நின்னுட்டு இருந்தா எந்த ஃபோர்ஸும் இருக்காது, 0. அதே மாதிரி ஃபீல்டுக்கு இணையா பேரலா போனாலும் ஃபோர்ஸ் 0 தான். அடுத்தது, இது பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பக்கம் தள்ளுனா நெகட்டிவ் சார்ஜ் அதுக்கு ஆப்போசிட் பக்கம் தள்ளும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபோர்ஸ் அந்த பார்ட்டிகளோட டைரக்ஷனை மட்டும்தான் மாத்துமே தவிர அதோட ஸ்பீடா மாத்தாது. அதனாலதான் பிசிக்ஸ்ல இது எந்த வேலையும் செய்யலன்னு சொல்வோம். ஓகே, நகர சார்ஜஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குதுன்னு இப்ப நமக்கு தெரியும். அடுத்த கேள்வி என்னன்னா, அந்த ஃபீல்ட் எப்படி இருக்கும்? அதோட வடிவம் என்னன்னு நம்ம எப்படி கணிக்கிறது? அதுக்கு நம்ம கிட்ட 2 பவர்ஃபுல்லான டூல்ஸ் இருக்கு. இந்த 2 டூல்ஸ் பேரு பயோ-சவர்ட் லா அப்புறம் ஆம்பியர்ஸ் லா. இது ரெண்டையும் வேற வேற வேலைகளுக்கு பயன்படுத்துற 2 கருவிகள் மாதிரி நினைச்சுக்கோங்க. பயோ-சவர்ட் லாங்கிறது ரொம்ப துல்லியமானது. கரண்டோட ஒவ்வொரு சின்ன துண்டுனாலையும் எவ்வளவு ஃபீல்டு உருவாகுதுன்னா புள்ளிக்கு புள்ளி கணக்கு போடும். ஆம்பியர்ஸ் லாங்கிறது ஒரு பெரிய ஷார்ட்கட் மாதிரி. சிம்பிளான சிமெட்ரிக்கலான ஷேப்ஸுக்கு இது ரொம்ப ஈஸியா வேலையை முடிச்சிடும். முதல்ல பயோ-சவார்ட் விதியை பார்க்கலாம். இது ரொம்ப அடிப்படை. ஒரு கரண்ட் போற வயர்ல ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதியும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குதுன்னு தனித்தனியா கணக்கு போடுறதுக்கு இது உதவுது. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு மொத்த ஃபீல்டும் கிடைச்சிடும். இன்னொரு பக்கம் ஆம்பியர்ஸ் லா இருக்கு. இது ஒரு செம்ம ஷார்ட்கட். ரொம்ப நீளமான நேர் கம்பி மாதிரி சிமெட்ரிக்கலா இருக்கிற சூழ்நிலைகள்ல நாமளே ஒரு கற்பனையான லூப்பை வரைஞ்சு அந்த லூப்பை சுத்தி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை அதுக்குள்ள போற மொத்த கரண்டோட தொடர்பு படுத்தி டக்குன்னு பதில கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப நேர்த்தியான வழி இது. சரி, தியரியெல்லாம் போதும். இப்ப கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்கலாம். நாம கத்துக்கிட்ட இந்த விதிகள் எல்லாம் நிஜ வாழ்க்கையில பயனுள்ள கருவிகளை உருவாக்க எப்படி உதவுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் தான் இந்த வருச்சுருள், அதாவது சாலனாய்டு. இது ஒன்னும் இல்ல, ஒரு நீளமான கம்பி எடுத்து ஸ்ப்ரிங் மாதிரி நெருக்கமா சுத்துறது தான். இதுல கரண்ட பாஸ் பண்ணா போதும், ஒரு மேஜிக் நடக்கும். இந்த படத்தை பாருங்க. இப்படி கம்பிய சுத்துறனால எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் உள்ள ஒன்னு சேர்ந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான யூனிஃபார்மான ஒரு ஃபீல்டை உருவாக்குது. இத ஒரு மேக்னெட்டிக் டனல் மாதிரி கூட சொல்லலாம். எலக்ட்ரோமேக்னெட்டோட அடிப்படை தத்துவமே இதுதான். இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லட்டுமா? 2 கரண்ட் போற வயரை பக்கத்துல பக்கத்துல வச்சா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ரெண்டுலயும் ஒரே டைரக்ஷன்ல கரண்ட் போச்சுன்னா அந்த வயர்ஸ் ஒன்னு இழுக்கும். அதுவே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்னா ஒன்னு தள்ளும். இதுக்கு காரணமும் அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான்.
இந்த விசை எவ்ளோ அடிப்படைன்னு பாருங்க. இத வச்சுதான் கரண்டோட யூனிட்டான ஆம்பியருங்கிறதே அதிகாரப்பூர்வமா வரையறுக்கப்படுது. நாம இப்போ இந்த பகுதியோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முக்கியமான ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா, ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் எப்படி சுத்துதுங்கிற ரகசியம்தான் அது. திரும்பவும் பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கரண்ட் போற ஒரு வயர் இருந்தா அது மேல ஒரு சைட்வேஸ் ஃபோர்ஸ் வேலை செய்யும். இதுதான் ஸ்டெப் 1. இப்போ அதே கம்பிய ஒரு ரெக்டாங்கிள் லூப் மாதிரி வளைக்கலாம். இப்ப என்னாகும்னா, அந்த லூப்போட ஆப்போசிட் சைட்ல வேலை செய்யற ஃபோர்ஸ் எதிரெதிர் திசையில இருக்கும். இதனால அந்த லூப் சும்மா நகர்றதுக்கு பதிலா சுத்த ஆரம்பிக்கும். இப்படி சுத்த வைக்கிற இந்த எஃபெக்ட்டுக்கு பேரு தான் டார்க், அதாவது திருப்பு விசை. இந்த டார்க் தான் அந்த கரண்ட் லூப்பை சுத்தி அது தன்னைத்தானே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி நேராக்க முயற்சி பண்ண வைக்குது. இந்த சிம்பிளான தத்துவம் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற எல்லா எலக்ட்ரிக் மோட்டார்களுக்குள்ளயும் இருக்கிற ரகசியம். அது மட்டும் இல்ல, ரொம்ப சின்ன கரண்டா அளக்கிற கால்வனோமீட்டர் மாதிரியான கருவிகள்லயும் இதே பிரின்சிபல் தான் யூஸ் ஆகுது. அப்போ ஆர்ஸ்டெட் லேப்ல லேசா அசைஞ்ச அந்த காம்பஸ் முள்ளுல ஆரம்பிச்சு நம்ம வீடுகள்லயும் ஃபேக்டரிகள்லயும் சுத்துற ஆயிரக்கணக்கான மோட்டார்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான விதி இதுதான். நகர்ற சார்ஜஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு நகர்ற சார்ஜஸ் மேல ஒரு விசைய செலுத்தும். அவ்வளவுதான். சரி, இந்த அத்தியாயத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. நகர்ற சார்ஜஸ் தான் மேக்னெட்டிசமை உருவாக்குதுன்னு பாட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே நகர்ந்துகிட்டு இருக்கிற சார்ஜஸ்னால தான் ஆனது. அப்போ நாம வாழ்ற இந்த முழு பிரபஞ்சமே ஒரு மிகப்பெரிய மேக்னெட்டிக் புதிரா இருக்குமோ? என்ன நினைக்கிறீங்க?